Taste the Daily. ஓரணியில் தமிழ்நாடு என திமுக சொல்வதற்கு அக்கட்சியில் அதிக அளவில் உறுப்பினர்கள் இணையாததை காட்டுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சியில் மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மகளிர் அணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, பரமத்தி எம்எல்ஏ சேகர், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வைரம் தமிழரசி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் மகளிரின் சார்பாக குத்துவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அவர்கள் நீண்டோடி வாழ வேண்டும், அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 26ஆம் ஆண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாமக்கல் மாவட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற மகளிர் எல்லாம் வீடு வீடாக சென்று இந்த பிறந்த நல்லாளிலே உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு என்று அவர்கள் சொல்வதற்கு அதிகமாக அவங்க கட்சியில் உறுப்பினர் சேரவில்லை என்பதை இதே காட்டுகிறது. இல்லை என்றால் நேரடியாக சென்று அவர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் பகுதியிலேயே ஒவ்வொரு கிராமத்திலும் நாங்கள் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேரை சேர்த்திருக்கின்றோம். அந்த கட்சியில் இணைய விருப்பமில்லாத காரணத்தினால் வீடு வீடாக சென்று உறுப்பினராக வேண்டும் என்று அவர் உறுப்பினர் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்.